வணக்கம் நண்பர்களே. தமிழரசி சிபி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கட்டத்துல பார்த்தோம்னா, நம்ம கோயிலுக்கு விழாவுக்கு போயிருக்காங்க. அங்க நம்ம தமிழரசியோட அம்மா, அவங்க அம்மா ஜனாவை பார்க்குறாங்க. அதோட ஒரு கயிறு இழுக்கும் போட்டி நடக்குது, வடை இழுக்கும் போட்டி. அந்த போட்டியில் நம்ம ஜன அம்மா தோக்கக்கூடாது, எங்கள் அம்மா எப்போவுமே ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தமிழரசியோட அம்மா வந்து அந்த கயிறை பிடிச்சி இழுத்து நம்ம ஜன அம்மாவை வந்து ஜெயிக்க வச்சுறாங்க. அடுத்ததாக மல்யுத்த போட்டி நடக்குது. அதில் சிபியை வந்து ஒரு பெரிய போராட்டத்தில் ஒருத்தர் வந்து அப்படியே அடித்து வீழ்த்துறாரு. அந்த நேரத்தில் நம்ம சிபியை வந்து நம்ம தமிழை வந்து தந்திரமாக வந்து காப்பாற்றிறாங்க. மொத்தத்தில் கோவில் திருவிழாயை அமர்க்கலப்படுத்திறாங்க. நம்ம ஜன அம்மாவுக்கு தமிழரசி வந்து சிபியோட மனைவியாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து என்ன வந்து தூண்டிருங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம கேடி கிட்ட நம்ம சிபி சொல்கிறாங்க, டே கிராமத்தில் பார்த்தியா போட்டியெல்லாம் இருக்குது, நம்மளும் இந்த சிட்டியில் அது என்ன வாழ்க்கை, இங்கே பார்த்தியா எவ்வளோ என்ஜாய்மெண்ட், இதே மாதிரி ஒரு வாழ்க்கையை தாண்டா எதிர்பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாம் நம்ம இங்கே வளர்ந்த நாட்டுக்கட்டையில் தானே, அங்கே போனால் மட்டும் நம்மளுக்கு அந்த ஆசை இல்லாமல் இருக்குமா, அதான் இங்கே வந்த உடனே நம்மளும் அதே மாதிரி மாறிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட அந்த ஊர்காரங்க சிபியை பார்த்து சொல்கிறாங்க, என்ன தம்பி உங்களுக்கு இந்த ஊரை பிடிச்சிருக்கா, இங்கே ஏகப்பட்ட கொண்டாட்டம் இருக்கு, திருவிழானே கொண்டாட்டத்துக்கு பஞ்சம் இல்லை. திருவிழா முடியறதுக்கு முன்னாடி தம்பிக்கு இங்கே உள்ள பொண்ணை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, தம்பிக்கு இங்கே உள்ள வாழ்க்கை நல்லாவே பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஜன அம்மாட்ட வந்து சொல்லுறாங்கங்க. நம்ம சிபி அதை பார்த்துட்டு, ஐயோ நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் உடனே வந்து பொண்ணு பார்க்க ஐடியா கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நவுண்டு போகிறாங்க நம்ம சிபி. அடுத்ததாக வந்து கயிறு இழுக்க போட்டி திருவிழாவில் வந்து வைக்க போகிறாங்க. அதுக்கு ஜன அம்மா ஒரு டீமாக இருக்காங்க. அவங்கள்ட்ட முத்தம்மா, தமிழரசி அப்படின்னு வந்து ஜனாமா டீம் ஒன்று இருக்குது. ஆப்போசிட்டில் நம்ம சிபி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு வந்து ஜென்ஸு பட்டாளத்தை அவங்க கூட்டி வச்சுருக்காங்க. செமையாக வந்து போட்டி வந்து நடந்துட்டு இருக்க நேரம் நம்ம அம்மா வந்து டீம் வந்து அப்படியே தோக்க லெவலில் இருக்குதுங்க. எப்படியும் வந்து தோல்வி தான், அந்த அளவுக்கு இருக்க நேரம் தான் நம்ம தமிழரசியோட அம்மா பார்க்குறாங்க, என்ன நம்ம அம்மா தோக்கதான் நம்ம கண்ணு முன்னாடி, அது நடக்கவே கூடாது அப்படின்னு வந்து அவங்க களை இறங்கி வடத்தை அப்படியே இழுத்துக்கிட்டு நைஸாக விளைவிறாங்க. அவங்க இழுத்து போட்டதோட நம்ம ஜனகமாக டீமுக்கு அப்படி ஒரு வெற்றி வந்து கிடைக்குது. என்னடா நம்ம வந்து இழுக்க எப்படியும் தோல்விதான் அப்படின்னு இருந்தோம், எதிர்பாராதமா வந்து ஒரு பெரிய யானை பலம் வந்து இழுத்தது மாதிரி இருந்துச்சு. அந்த பலம் எங்க இருந்து வந்து ஒன்றும் புரியலையே நம்மளுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜனகம்மா நம்ம தோல்வி அடையாதான் இருந்தோம், யாரோ நம்மளை காப்பாற்றணும்னு இதை வந்து செய்திருக்காங்க, அது நல்லாவே தெரியுது, அது யாரு அப்படின்னு தான் தெரியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட முத்தம்மாவை கூட்டி வச்சு கேட்குறாங்க, நம்ம இப்போ வெற்றி பெற்றுட்டோம் கயிறு இழுக்க போட்டியில், ஆனால் நம்ம சைடு தோக்கதாக தானே இருந்து, ஆனால் எப்படி இந்த வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அது ஒன்றும் புரியலம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. முத்தம்மா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, வேற யாருங்க உங்களை மாதிரி பலம் உங்கள் பொண்ணுக்கு தான் இருக்கும், அவங்க தான் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து செய்திருக்கணும் அப்படின்னு வந்து முத்தம்மா நினைக்கிறாங்க. இதை மட்டும் சொல்லிட்டா உங்களுக்கு மன கஷ்டம் ஆயிருமா, அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டாங்கங்க. அடுத்ததா பார்த்தா ஆம்பளைகளுக்கான வீரத்தை நிரூபிக்க வந்து மல்யுத்த போட்டி அங்கே நடக்குது. அப்போ தான் நம்ம சிபி வந்து கேடி வந்து சொல்கிறாங்க, சிபி உனக்கான போட்டி தான், நீ தான் அந்த போட்டியில் பங்கேற்று நம்ம மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன போட்டிடா, எதா இருந்தாலும் நான் வந்து ஜாம்னு வச்சு விளாசிடலாம், யார் என்ன போட்டி அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் மல்யுத்த போட்டியில் ஒரு பெரிய பலசாலி கிட்ட நம்ம சிபி வந்து மோத வைக்காங்க. அந்த போட்டியில் நம்ம சிபியும் விடலை, நல்லாவே வந்து ட்ரை பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் அந்த பலசாலி நம்ம சிபியை அப்படியே கழுத்து நெரிச்சு அப்படியே வந்து இருக்க பிடிச்சி வச்சிடறாங்க. இதை பார்க்குறாங்க நம்ம ஜனாமாவும் தமிழரசியும், என்னடா நம்ம பேரனுக்கு இப்படி ஒரு கதியா, எதுக்காக இப்போ இந்த போட்டியில் வந்து சேர்ந்துக்கிட்டான், அவனா வந்து அவனுக்கு வீரத்தை நிரூபிக்கணும்னு வந்துக்கிட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டான, எந்த காரணத்தினாலும் என் பேரனுக்கு ஒன்றா
ஆகக்கூடாது. அந்த போட்டி விபரீதமாக வந்து அம், வரப்போகுதுங்க. அதை கணிக்கிறாங்க நம்ம ஜனகம்மா. எப்படியாவது சிபி இதுலேருந்து வேண்டானியாவது விலகிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் விடக்கூடாது, இவனை அப்படியே வந்து கொன்று கழுத்தை நெரிச்சிட வேண்டியதா அப்படின்னு வந்து அந்த பலசாலி வந்து அப்படியே கழுத்தை நெரிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம தமிழரசி ஒரு பெரிய டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம சிபியை வந்து அந்த பலசாலிக்கு பிடியிலிருந்து காப்பாற்றிடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சிபி வந்து பலசாலியை வந்து வீழ்த்தி வெற்றி பெற்றுறாங்க. அதோட வந்து நம்ம ஜனகம்மா வந்து நினைக்கிறாங்க, இப்படிப்பட்ட சிபிக்கு பக்கபலமாக இருந்த தமிழரசி பிஸ்னஸ்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா அவ்வளோ வந்து நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பாக நம்ம சிபிக்கு வந்து தமிழை தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு எடுக்கிறாங்க நம்ம